பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்லி பன்னீர் மசாலா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேக்கெட் பன்னீர் எடுத்திருக்கேன், மில்கி மிஸ்ட் பன்னீரை. இது நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். சில்லி பன்னீர் மசாலாவுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மசாலா வந்து நம்ம கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதில் சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் வேணுங்கிற அளவு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வேணுங்கிற அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம வேணுங்கிற அளவு பன்னீர் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீஸாக. இதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட சேர்த்து நான் கொஞ்சமாக வெங்காயம் வந்து இந்த மாதிரி பீஸாக நாக்கி வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ பேன் எடுத்துக்கலாம், அது நல்லா ஹீட் ஆகட்டும். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வேணுங்கிற அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ பன்னீர் வந்து நம்ம ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி விடணும். ஒரு பேன் எடுத்துக்கலாம், அதில் 2 காஞ்ச மிளகாய் போடுறேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து இஞ்சியும் பூண்டும் எடுத்து அதை போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி வெங்காயம் வந்து ஒரு 4 தக்காளி வந்து நறுக்கியிருக்கேன். அப்புறம் வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் நறுக்கியிருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு ஆற வைக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு வேணுங்கிற அளவு ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா வந்து கொஞ்சம் மசாலா வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. மசாலா வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் பட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இதில் வந்து மசாலா ரெடி ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து நம்ம இந்த ஃப்ரை பண்ண பன்னீரை வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதில் கொஞ்சம் பால் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேக்கெட் பால் பவுடர் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி தோசையோட இல்லை சப்பாத்தியோட நம்ம வந்து இந்த பன்னீர் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே டேஸ்டியாக இருக்குது பன்னீர் மசாலா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ.